வணக்கம் நண்பர்களே. நமக்கு வயசு 60 கடக்கும்போது நம்மளுடைய உடல் இயல்பாகவே சில மாற்றங்களை சந்திக்க நேரிடும். மூட்டுக்கள் பலவீனமாகிறது, தசைகள் தளர்ந்து போகிறது, மெட்டபாலிசம் குறைஞ்சு போகிறது. இதனால் நம்ம நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். இடுப்பு வலிக்கும், நரம்பு வலிக்கும், உடல் எடையும் அதிகரிச்சிருக்கும். சில பேருக்கெல்லாம் உடல் எடை அதிகரிச்சிருக்கனால அவங்க பக்கத்தில் கூட நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு கால் வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலி, கை கால் எல்லாமே நோக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? தினசரி உடற்பயிற்சி செய்தால் தான் நம்மளுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது கூட சத்தான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமாகவும் 100 வயது வரைக்கும் அழகாக நடமாட செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 60 வயசுக்கு மேலே இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இயக்கம் இயக்கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது நடைப்பயிற்சி இல்லாமல் வீட்டில் இருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க நடைப்பயிற்சி செய்யணும். சில பேரால் நடக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடைப்பயிற்சி செய்வாங்க? ஏன்னா ஓவர் வெயிட் இருக்கவங்க நடக்க முடியாமல் கால் வலி உள்ளவங்க நடக்கவே முடியாது. அப்படி அவங்க நடந்து ஒரு 2-3 நாள் எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு முட்டிகளில் தேய்மானம் ஏற்பட்டிருக்கும். ஸோ வலி அதிகமாகும். ஸோ இதுக்கு மாற்றாக, இந்த நடைப்பயிற்சிக்கு மாற்றாக என்னென்ன எக்ஸசைஸ் வீட்டில் இருந்து பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல உடற்பயிற்சி செய்கிறனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுங்கிறத பார்த்துடலாம். அதாவது நம்ம உடற்பயிற்சி தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம உடலுக்கு நல்ல சக்திகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மற்ற நோய்களில் இருந்து நம்ம பாதுகாக்கப்படும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கை கால் பிடிச்சி இழுக்கிறது, அந்த மரமரப்பு, கால் வலி, மூட்டு வலி இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது. நமக்கு தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக காலையில் எந்திரிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், பாரம் எல்லாமே குறைஞ்சு அப்படி லைட்டாக இருக்கும் உங்கள் உடம்பு. அதே மாதிரி தூக்கம் நல்லா வரும். ஸோ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குது. நம்ம பார்க்க போகிற முதல் எக்ஸசைஸ் நாற்காலியில் உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ். இது நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இதுக்காக ஜிம்முக்கோ இல்லை வேறு வெளியில் எங்கேயோ போய் பண்ண வேண்டியது இல்லை. நிறைய பேர் காசை கட்டிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுங்கள். இதுக்கு காசு கட்டி ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் செய்ய முடியலைன்னு பாதியில் நிற்கிறது. இதுக்கு வீட்டிலே நீங்கள் ரெகுலராக பண்ணவே போதும். இதுக்கு உங்களுக்கு சேர் தான் தேவை. வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சேர் இருக்கும். அந்த சேரில் அழகாக உட்காந்து நல்லா அமர்ந்துக்கிறங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கனால எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு பேலன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் சேரில் நல்லா நிமிர்ந்து உட்காந்து காலை ஃபஸ்ட்டு 2 காலையும் தரையில் வச்சுட்டு ஒரு காலை மட்டும் மேலே தூக்குங்க. அது எந்த காலை வேணாலும் இருக்கலாம். ஒரு காலை மட்டும் மேலே தூக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டேபிளாக நீட்டி வைங்க. 2 நிமிஷம் வச்சுட்டே இருங்க. நீண்ட நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா நீட்டி மடக்கக்கூடாது. அந்த முட்டிலாம் மடங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த படத்தில் தெரிகிற மாதிரி நல்லா நீட்டி வைங்க. வச்சுட்டு திருப்பி 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி தரையில் ஊண்டிட்டு திருப்பி வேற ஒரு கால், இன்னொரு கால் இருக்கும்ல, அந்த காலை மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா காலை நீட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள் கம்மியான டைம் செய்யுங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள் நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய நேரம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வலி, அதாவது உடம்பு பெயின் ஆயிரும். எக்ஸசைஸ் புதுசாக செய்யும்போது உடல் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் டைம் செய்யணும், 2ஆவது நாள் அதை விட கொஞ்சம் டைம், 3ஆவது நாள் அதை விட
அடுத்த நாள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். நீங்கள் நடக்கும்போது தடுமாற்றமே உங்களுக்கு வராது. உங்கள் உடல் வந்து நல்ல பேலன்ஸ் ஆயிரும். ஸோ வந்து நம்ம விழுந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் எல்லாமே போயிடும் இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண. அப்புறம் வந்து ஒரு 10 வினாடி காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கீழே இறக்குங்க. அப்புறம் அடுத்த கால் 10 வினாடி, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து கைக்கு காலுக்கு இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டோமா, அடுத்து கையை நல்லா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் நெஞ்சுக்கு நேராக மடக்காமல், அந்த முட்டி இருக்குல்ல, கை முட்டி மடங்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நெஞ்சுக்கு நேராக நல்லா நிமித்தி வைங்க. இந்த படத்தில் தெரிகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கைகளை நீட்டிட்டு அப்படியே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகளை அப்படியே லைட்டாக சுற்றுங்க. அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் சுழற்சி பண்ணுங்கள் கைகளை. இப்படி செய்யும்போது உங்களுடைய தோள்பட்டை வந்து நல்லா வலிமையாகும். அந்த கழுத்து பகுதி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி 2 கைகளையுமே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அப்படியே கையை அப்படியே சுழற்சி பண்ணுங்க. இது செஞ்சு முடிச்சுட்டு கைகளை கீழே வச்சுருங்க. உங்கள் தொடைப்பகுதியில் கையை வச்சுட்டு உங்களுடைய கழுத்துக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுங்க. மெதுவாக கழுத்தை வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பாருங்கள். இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து இந்த நெக் பெயின், கழுத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மாற்றி வலது பக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம், இல்லை இடது பக்கம் செஞ்சிங்கன்னா அடுத்து வலது பக்கம், மாற்றி 2 சைடும் நல்லா சுழற்சி பண்ணி பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் இந்த எக்ஸசைஸையுமே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டெய்லி ரெகுலராக பண்ணும் பொழுது உங்களுக்கு கழுத்து வலியே இருக்காது. கழுத்து வலியே வரவே செய்யாது. அந்த கழுத்து எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னா நீட்டு பயிற்சி. இதை வந்து ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூட்டுகளுக்கு இப்படி பண்ணுறதுனால ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது இது நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நல்லா அந்த மூட்டுகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு மூட்டுகளில் வந்து அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரத்தம் வந்து நல்லா அங்கங்கே, அதாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். எல்லா இடங்களுக்குமே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த முட்டி காலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா முட்டி காலில் ரத்த ஓட்டம் சீராக இல்லாத அப்போ நம்மளுக்கு முட்டுக்கால் வலி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இமேஜில் பார்த்தது உங்களால் செய்ய முடியலன்னா இதை கண்டிப்பாக இந்த இமேஜ் இப்போ போகுதுல அதை பண்ணு. ஏன்னா அது செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நின்றுக்கிட்டே காலை தூக்கி மடக்கி பிடிச்சிக்கிறங்க. இங்கே வந்து ஒரு பாப்பா வந்து ஒருத்தவங்கள பிடிச்சிட்டு நிற்கிது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேர் இருக்குல்ல, சேரை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய ஒரு காலை தூக்கி கையால் மடித்து வச்சுக்கிறங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் செய்யுங்க. ஒரு காலுக்கு ஒரு 2 நிமிஷம், அடுத்த காலுக்கு ஒரு 2 நிமிஷம், இது மாதிரி மாற்றி ஒரு 5 டைம் வந்து பண்ணுங்க. இதை ரெகுலராக தினமும் ஒரு 10 டைம் வந்து 10 செகண்ட் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு முட்டிக்கால் வலி வந்து எல்லாமே சரியாயிரும். உங்களுடைய அந்த முட்டு பகுதி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும் பொழுது யோகா மேட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வழுக்காது, உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மற்ற தரையில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வழுக்க செய்யும். ஸோ யோகா மேட் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா மூச்சு பயிற்சிங்க. இதை வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா யோகா இது ரெண்டுமே வந்து இப்போ பண்ண போகிறோம். 60 வயசுக்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன தேவை? மன அமைதியும் நிம்மதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் நிறையா வீடுகளில் வந்து பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகள் வந்து மதிக்கிறதே இல்லை. வயதானவர்கள் அப்படின்னாவே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இது சில வீட்டுகளில் நடக்குது, சில வீடுகளில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே பணமயமாயிடுச்சு. நம்மளுக்கு ஒருத்தவங்க பணம் சம்பாதிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்கள மதிப்பாங்க. இல்லை நம்ம பணம் சம்பாதிக்க முடியாமல் நம்ம வீட்டில் எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்தோம்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால்
இந்த வயதானவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் ஏற்படுது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. ஏன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்களே, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி யோகா செய்யணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். ஸோ யோகா பண்ணுங்க, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுமே சரியாயிடும், மன அழுத்தம் வராது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் யோகா பண்ணுங்கள். இதில் வந்து பிராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்ம டெய்லி நீங்கள் செய்யணும். அதாவது ஒரு சைடு வந்து மூக்கை வந்து கட்டை விரலால் அமுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுக்கணும். அதுக்கப்புறம் அதை இன்னொரு கை விரலால் மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாக் பண்ணி வச்சுருந்தீங்களா கட்டை விரல், அதை எடுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் வந்து மேம்பட செய்யும். இந்த மூச்சு பயிற்சியாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செய்யுங்க. அதாவது காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், இந்த மாதிரி நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், இதய துடிப்பு வந்து சீராக்கப்படும், மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்யக்கூடியது தான், ஈஸியானது தான். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் டெய்லியும் பண்ண பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, நம்மளுடைய தசையை வலிமைப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸு. நம்மளை மூட்டுக்களை பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய தசை வலிமை தான். ஸோ வந்து நம்மளுடைய தசை வந்து வலிமையாக இருந்தால் தான் நம்மளுடைய மூட்டுக்கள் பாதுகாக்கப்படும். அதுக்காக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சில ஈஸியான உடற்பயிற்சியை பார்க்கலாம். இங்கே கையில் வந்து ஒரு பொருள் வச்சுருக்காங்களே, நம்ம வீட்டில் அது இருக்காது. ஸோ இங்கே கையில் வச்சுருக்க அந்த பொருளுக்காக நீங்கள் வீட்டில் வெயிட்டான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். வீட்டில் எம்டியாக கிடக்குல வாட்டர் பாட்டில், அதில் வந்து தண்ணி பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறோங்க. 2 கையிலும் 2 வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த 2 வாட்டர் பாட்டிலை கீழேருந்து மேலே தூக்குங்க. இதே மாதிரி கீழேருந்து மேலே தூக்கிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய தசை வலிமைக்காக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து சுவர்கள், அதாவது செவர் இருக்குல்ல, வீட்டோடைய செவத்தில் கைகளை வச்சு மெதுவாக நடக்கிறது, ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சு நடக்கிறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து வந்து நாற்காலியில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறது உட்கார்றது, அதுவும் ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே நம்மளுடைய தசை வலிமைகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இவை அனைத்துமே நம்ம உடலுக்கு சக்திகளை தரக்கூடியது, மூட்டு வலியை குறைக்கக்கூடியது. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா வாக்கிங் தான். இது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதை எல்லாத்தையும் ரெகுலராக கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து வாக்கிங் வந்து பண்ணுறது நல்லது தான். உங்களால் நடக்க முடியும், இல்லை எனக்கு வந்து நல்லா இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக என்னால் நின்று நடக்க முடியும்னா கொஞ்சம் மெதுவாக நடங்க. மெதுவாக நடக்கும் பொழுது உங்களுக்கு இதயம், மூட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதுவும் முக்கியமாக நீங்கள் காலை வெயிலில் நடக்கும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நடைப்பயிற்சிங்கிறது ஒரு முக்கியம்தான். ஏன்னா அந்த காலை வெயிலில் வந்து இருக்கோம்ல, இல்லைனாலும் நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் யோகா பண்ணுறீங்கல்ல, அது உட்காந்துட்டே பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வெயிலில் காலையில் உட்காந்துட்டு அந்த யோகா செய்யணும். கம்பல்சரி வந்து வெயில் வந்து நம்ம மேலே படணும். அப்படி படும்பொழுது நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமானது. அது கம்மியானாலும் நம்மளுக்கு மூட்டுகளில் வலி ஏற்படும். இப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்யணுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய மனசு ஆரோக்கியத்திற்கு என்னென்ன பழக்கங்கள் நம்ம செய்யணுங்கிறத பார்க்கலாம். உடற்பயிற்சி மட்டும் போதாது, மன நலத்துக்கு எஸ்பெஷலி முக்கியமாக என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்து சூரிய ஒளியில் 10 நிமிஷம் நில்லுங்க. தினமும் மூச்சு பயிற்சி இல்லைன்னா தியானம் செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்பத்தோடு உங்களுக்கு நேரத்தை வந்து கழியுங்க. தனிமையில் இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1/4 மணி நேரமோ, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது அவங்க கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சத்தான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். சத்தான உணவுகள்னால் இயற்கை கொடுக்கப்பட்ட அந்த காய்கறிகளை வந்து
எடுத்துக்கிறணும். அதே மாதிரி புரதம் அதிகமுள்ள உணவுகளும் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் உணவுகளையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை மீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மன ஆரோக்கியம் மேம்பட செய்யும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த பழக்கங்களை கொண்ட மன ஆரோக்கியம் 2 ஆரோக்கியமே மேம்பட செய்யும். நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது பெயின் ஏற்படும். ஸோ பெயின் ஏற்பட்ட உடனே நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதா நிறுத்திட்டு அடுத்து மறுநாள் செஞ்சுக்கிறோங்க. பெயினோட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, அப்புறம் வலி அதிகமாகிடும், மறுநாள் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிடும். ஸோ பெயின் இல்லாமல் பண்ணுங்கள். எக்ஸசைஸை எப்போவுமே ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக சேஃப்டியாக பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? சரியான உடையை உடுத்திட்டு நல்ல ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். நீங்கள் இப்போவே துவங்கினால் நலம் பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.